வணக்கம். ரொம்ப காலமா சமீப காலமா இன்னும் அதிகமா இந்த பிரச்சனை வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசப்பட்டு வருகிறது. கேபி பாலாவை தான் இந்த நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறோம். ஒன்று என்னன்னா, ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த இந்த தம்பி, இந்த பையன் வந்து ஓடி ஓடி உழைச்சி எல்லாருக்கும் உதவி பண்றாருப்பா. பார்க்குறவங்களாம் கஷ்டம் நிற்கிறவங்களாம் தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை இந்த வயசுலேயே அர்ப்பணிச்சுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி அப்புறமா வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. யாராவது எதிர்வினை ஆற்றுனா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. வந்து சோசியல் மீடியாவில் சேனல்கள்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இது மாதிரி மருத்துவ உதவி, அப்புறம் கல்வி உதவி, குறிப்பாக மகளிருக்கு, அப்புறமா வந்து திருநங்கைகளுக்கு வந்து ஆட்டோ, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒரு பக்கம். ஆனால் அவர் சொல்றது என்னன்னா, கேபி பாலா இந்த காசு முழுக்க நான் சம்பாதித்து நான் வந்து ஒரு தனியார் சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறேன், அப்புறமா வந்து கல்லூரி விழாக்களில் போகிறேன், அப்புறம் வந்து நிறைய இந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன், மிமிக்ரி பண்ணுறேன், எல்லாமே இது மாதிரியான பொழுதுபோக்கு இதுகள்லாம் பண்ணி அதில் வர வருமானத்தில் எனக்கான சொற்ப செலவுக்கு, ஏன்னா எனக்கு திருமணம் ஆகலை, ஒரு சாதாரண ஒரு வீட்டில் சென்னை பல்லாவரம் பக்கத்தில் அனக்காபுத்தூர்ன்ற ஏரியாவில் நான் அங்கே இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய இதுவெல்லாம் கிடையாது, பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு ஆட்டோவில் தான் நான் பயணம் பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் முழுக்க உதவி பண்றதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு தரப்பினர் என்ன கேட்கறாங்கன்னா, சரி சாமி, இந்த பணம் எங்கிருந்து அவருக்கு வருது? உதவினா சாதாரண கிடையாது. வந்து ஒரு 5 ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு, ஒரு டிராக்டர் வாங்கி கொடுக்குறாரு, ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா 4 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இந்த காசுலாம் எங்கிருந்து வருது? நம்ம கூட நம்ம நடிகர் கூல் சுரேஷ், அவர் ஏதாவது வந்து இது கோமலைத்தனமா பண்ணியிருந்தாலும் அவர் கூட தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. இந்த பையன் என்ன ராஜா பரம்பரையா? இந்த பையனுக்கு எங்கிருந்து காசு வருது? ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளிப்படும். சாதாரண ஆளு 4 ஆம்புலன்ஸ் வாங்கினாருன்னா எங்க பார்த்து காசு ஆச்சா போச்சா இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். பல பேர் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. வந்து ஏன்னா காசு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ், அப்புறம் குறிப்பா என்னன்னா மருத்துவமனை கட்ட போறாரு. அப்போ அவர் நடிச்ச காந்தி கண்ணாடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்த போது கூட அந்த காம்பேரிங் பண்றவங்க கேட்கறாங்க, பாலா உங்க மருத்துவ கனவு என்னாச்சு, மருத்துவமனை கட்டுற கனவு என்னாச்சு அப்படின்னு. மருத்துவமனை சாதாரண விஷயமாங்க. எங்க ஒரு பெட் விலை என்னாச்சு, ஒரு டாக்டருக்கான சம்பளம் என்னாச்சு, அதுக்கான இடம் என்னாச்சு, ஒரு பல் மருத்துவமனைக்கான அந்த பெட் இருக்குங்களா, அதுவே பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் அந்த பெட். வந்து ஒரு பல் மருத்துவமனை, ஒரு கிளினிக் வைக்கிறதுக்கு. இப்படி இருக்கும்போது மருத்துவமனை எல்லாம் எப்படி சாத்தியம்? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஏதாவது ஆட்டோ கொடுக்குறாரு, ஒரு டிராக்டர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஒரு ஷூட்டிங் பண்றாரு, அது ஒரு நிகழ்ச்சி வந்து பப்ளிசிட்டி பண்றாப்ல. அவர் சொல்றது பாத்தீங்கன்னா நான் ஆட்டோல வரேன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா வந்து இறங்குறது பூரா கார்ல வந்து இறங்குறாரு. குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கிற விவகாரம் பெரிய விவகாரமாக மாறுது. இந்த கொடுத்த ஆம்புலன்ஸ்க்குலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. அப்படியே நம்பர் இருந்தாலும் அது ஒரு போலி நம்பர். ஒரு ஆம்புலன்ஸோட நம்பரை எடுத்து ஒரு சேனல்ல வந்து பேசியிருக்காங்க, அதை ட்ராக் பண்ணிருக்காங்க. வந்து ட்ராக் பண்ண உடனே அது ஒரு ஃபாரின் காரோடைய நம்பர் அது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க்ல பெட்ரோல் போடுவாப்புல ஒரு பையன், அண்ணா எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல கூட ஒரு 2 வீலர் இல்லை, நான் சைக்கிளில் தான் போயிட்டு வரேன் அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பேங்க்ல இது செங்கல்பட்டு பக்கமும் மேல்மருவத்தூர் கிட்டவோ ஒரு போட்டோன்னே இருந்தா தம்பி உனக்கு அப்படின்னா மகிழ்ச்சியாக ஆயிடுவோம், துள்ளி குதிப்பான். வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு அந்த போட்டோவை பாருங்க, அந்த நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல ஒரு மாலை போட்டு மறைச்சிருக்கோம். இதே வேலை தான், இது நம்பர் பிளேட் இல்லாமல் கொடுப்பது தான் இவர் வேலை. இதெல்லாம் வந்து சும்மா பப்ளிசிட்டிக்காக, இது ஒரு ஷூட்டிங்காக. இவருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? இவர் யார்? வந்து இவர் சர்வதேச கைக்கூலியா? இவருக்கு எங்கிருந்து ஃபண்டு வருது? தமிழக அரசே உஷார் அப்படின்னு இது ஒரு பக்கம். இல்லைங்க, இந்த தம்பி வந்து எதிர்கால அரசியலுக்குள்ள போகிறதுக்காக தான் இந்த மாதிரி எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரண, எங்க பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் மில்லியனர்லாம் இருக்கான், அப்படிலாம் கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது சாமி. ஒரு சாதாரண ஆள் வந்து பண்றப்போ நீங்க இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உள்ள போய் விசாரிங்க. இதுல அவ்வளோ ஸ்கேம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நேரடியாக கூட வர. இது பின்னணியில வந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் இருக்காரு, அவரு கூட திடீர்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஜல்லிக்கட்டுக்குள்ள உள்ள போனாரு. உள்ள போன உடனே இந்த மக்கள் அப்படியே அவர் தூக்கி வெளியே தள்ளிட்டாங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி உதவி செய்பவர்கள் எல்லாரையும் சொல்லல, பொதுவாக உதவி செய்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன தங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், அதன் மூலம் உள்ள போகணும். கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாற்றத்தையும் இவங்க உண்டு பண்ணுவாங்க ஒரு நாட்டில். இந்த சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு பின்னணியில ஒரு சோக கதையை சொல்லுவாங்க. இவங்க ஈஸியா வந்துட மாட்டாங்க. இந்த ஆந்திராவில் அர்ஷா ஷாயின் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட பாத்தீங்கன்னா வந்து 8 வயசுல, நான் 8 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க, சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்து பெரியவன் ஆனவனே பல பேருக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னா ஒரு இஸ்திரி பெட்டி கொடுத்துட்டு அது கீழே வந்து ஒரு கத்தியா நோட்டை கொடுப்பாங்க.
ஏங்க இஸ்திரி பொட்டி தானே கொடுத்துருப்போம், அந்த என்னன்னா ஒரு 10 ரூபா நோட்டை ஒரு 100 கட்டு மாத்தி வச்சுக்கிட்டு அப்படி கொடுக்குற மாதிரியானது. இது மொத்த இதுதாங்க. நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு பெரும் புரட்சிக்கும் லண்டன்ல ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரியான சமூக வலைதளத்தில் ஆக்டிவா இருக்கிறவங்களும் ஒரு கும்பல், சர்வதேச கும்பல், சர்வதேச அமைப்பு ஒன்று இவர்களை ஆட்டுவிக்கிறது. அதனுடைய பிடியில் தான் KPI பாலா இருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஆதாரத்தோடு இது நடக்குது. குறிப்பா அந்த வைக்கல்லாம் கொடுக்கறது சும்மா அம்போக்கு அப்படின்ற விவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது, சரி நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் அதை பேசுவானே, சம்பந்தப்பட்ட நபர்கிட்டே கேட்டுருவோம், இல்லைன்னா இருக்குது கேட்டுருவோம், KPI பாலா கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு அவருக்கு போனை போட்டு பேச ஆரம்பிச்சோம். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஹலோ, வணக்கம் வணக்கம். இது அறம் நாடுன்னு ஒரு சேனல்ல பார்த்தேன். ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத கருத்துக்கள் ஏதோ சர்வதேச கைக்கூலி எப்படி பேசி வச்சிருக்காங்க. என்ன எனக்கு ஷாக்கா இருக்கு, என்னமும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த முடிச்சா அந்த நைட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நானு. ஃபுல்லா நீங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு போலி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. நிசான் கார், அந்த ஜெப்டோ பையனோட வண்டி வந்து ஏதோ வாங்கி கொடுத்தோம், அதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு. அதாவது என்ன ஆர்சி புக் அந்த பையன் அவங்க என்ன சார், நம்ம வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க பேர்ல மாத்திப்பாங்க வண்டியை. நம்ம சர்ப்ரைஸா வாங்கி தரோம் வண்டி, அதுக்கு முன்னாடி நம்ம பேர் வந்து வெளில போக கூட நம்பர் மறைப்போம், அதுக்கப்புறம் மறுநாளே மாத்திட்டோம். அது எல்லா எவிடன்ஸ் நம்மள பக்கவா இருக்கு. நான் திருப்பி பேச போறேன் சார் நானு. இல்ல எனக்கு என்னன்னா எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே பக்கவா சார். அறிவியத்துல பயம் இருக்கவங்க தான் சார், அறிவியத்துல கனம் இருக்கவங்க பயப்படணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒருத்தட்ட கூட 1 ரூபா கூட காசு வாங்கினது கிடையாது. நம்ம சொந்தமா சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த உதவியும் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் யார்ட்டையும் ஹெல்ப் பண்றதுக்காக 1 ரூபா கூட கிடையாது. இப்ப வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் நம்ம வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது யார்ட்டையும் ஃபண்டிங் வாங்குவோ, காசு வாங்கியோ, போலியாவோ அதுவோ இதுவாவோ கிடையாது. கஷ்டப்படுற ஏரியாக்களுக்கு என்கிட்ட சொந்த காசுல வாங்கி கொடுத்தா அதுக்கான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சோ இது வந்து இவன் யார் தெரியுமா, அமெரிக்காவில இருந்து எனக்கு காசு யாரு, அமெரிக்காலாம் ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கிறேன், ஒரு கடத்திருப்பாக்கு போறேன், கற்பனா ஈவெண்ட்டுக்கு போறேன், கம்பேர் பண்றேன், ஆட் ஷூட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன் பண்றேன், இது இல்லாம படம் பண்றேன். இந்த காசை வச்சுதான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட எல்லாமே இல்ல அவங்க பெரிய வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். ஹாஸ்பிட்டல் நம்ம கட்டல சார், கிளினிக் தான் சார் கட்டுறோம். ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து வீடு கட்டுவேன் சார். அது வீடியோ அதான் சார் புரியாம பேசிட்டு இருக்காங்க சார். அதுக்கு இலவச கிளினிக் வேற, ஹாஸ்பிட்டல் வேற. கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் வித்தியாசம் இருக்கு சார். நான் வந்து என் சொந்த இடத்துல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க நானும் 2017 இருந்து காசு சேர்த்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கணும், 4 கிரவுண்ட் இடம் வாங்கினேன். பிடி 50 4 கிரவுண்ட் இடம் வாங்கினேன். எனக்கு என்னன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றதுன்னா மருத்துவ வழிக்கு போறாங்க, எல்லாருமே கடன் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேசிக் மெடிசின்ஸ் இல்லாத காரணத்தாலதான். நம்ம நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பீரியா வீங்கி இருக்கும் சொல்லி நிறைய பேர் கடன் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி இருக்கிறது அதுன்னு சொல்லிட்டு 1200 வருது ஒரு கிளினிக். நான் சொன்ன நார்மல் கிளினிக் 1200 வருது. ஒருத்தர் குளத்து வழிக்கு போறவங்க சம்பளம் வந்து 850 ரூபா. அது நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்கு. இப்படிதான் ஒருத்தர் கடனாளி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா நம்ம ஏரியா ஒரு கிளினிக் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மாசம் 30,000 ரூபா டாக்டருக்கு. ஒரு 2 பெட்டு மிஞ்சி போனா 3000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா வரும். 5000 ரூபா வரும். இதை தாண்டி ஒரு 2 நர்ஸ் 80,000 ரூபா ஒரு அதிகபட்சம். நான் ஒரு ஈவெண்ட் போனா அந்த காசு வாங்கி நான் பண்ணிடுவேன். இப்படி பண்ணப்பட்டதுதான் இதுவே தவிர்த்து ஹாஸ்பிட்டல் யாருமே இதை சொல்லவே இல்லையே சார். இல்ல அவங்க என்ன வீடு கட்ட இது எப்படின்னா சார், நான் என் வீடு கட்டிட்டு ஒரு 3 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அந்த இடத்துல அதே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி கார் வாங்கினா இதை பேசிருக்க மாட்டாங்க. அந்த காசை நான் எப்படி பப்ளிக்கா சோசியலா செலவு பண்றேன். ஆக்சுவலா அதுதான் எங்க எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நீ இவ்வளவு விஷயம் பண்ற, உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பாரு, இல்லாத பண்ணா சொல்லுவாங்க பாருன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த கிளினிக் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகும் நினைச்சேன். இப்பவே பண்றாங்களா சரி, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இல்ல ஆம்புலன்ஸ் வந்து ஆர்டிஓ கிட்டே அவங்க பேசுறாங்க. பேசி என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு ஃபாரின் காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. அது இந்த ஆம்புலன்ஸ் நம்பரே கிடையாது. அது ஏன்னா ஆம்புலன்ஸ் பெரும்பாலும் எந்த போலீஸும் அடக்க மாட்டாங்க, எந்த இதுவும் செக்கப்பும் இருக்காது. அது சைரன் போயிட்டு இருந்தா அது இது பண்ண கூட விசாரிக்கவும் கூடாது. அதனாலதான் தைரியமா அது மாதிரி வந்து ஆம்புலன்ஸே இல்ல கொடுக்கவே இல்லை, சும்மா இது டம்மி டம்மிலாம் கிடையாது சார். அங்க
போய் பார்க்க சொல்லுங்க சார். என்னன்னா தெரியுமா சார், நம்ம வந்து முதல்ல ஆம்புலன்ஸ் அறந்தாங்கில ஹோமுக்கு வாங்கி கொடுத்தோம் சார். நானு 2-3 நாள் வந்து உணர்வுகள் ஒரு அமைப்பு வந்து இதுல திருப்பூர்ல ஈரோட்ல இருக்காங்க சார். அவங்க வந்து என்னன்னா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம கஷ்டப்படுறோம் 3 இடத்துல சொல்லிட்டு நெக்ரா வந்து என்னது சேவட்டிக்கிட்ட ஒரு மலையிலையும் குந்திரிக்கிட்ட ஒரு மலையிலையும் 2-3 வாங்கி, 4வது வந்து எங்களுக்கு காசு கொடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம், எங்க வந்து இந்த இறந்து போனவங்க அடக்கம் பண்றதுக்கு வாகனம் வேணும்னு சொல்லி 4வது ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. அந்த 4வது ஆம்புலன்ஸ் தான் நான் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க வாங்கினாங்க. இது அங்க இருந்தது. அதுதான் ஆர்டிஓ நம்பர். அதுதான் சொல்றாங்க. அப்படிதான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 5, 6, 7 வந்து 5 வந்து நெக்லாமலையில கொடுத்தோம். நீங்க அங்க நேர்ல கூட விசாரிக்க சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. 6வது வந்து 6வது ஆம்புலன்ஸ் வந்து நம்ம விராயன் மலைன்னு ஒரு மலையில கொடுத்தோம். அது அங்கதான் இருக்கு. 7வது ஆம்புலன்ஸ் பெட்டு கொடுத்த பாண்டிச்சேரியில. இது எல்லாமே அவங்க பேர்ல தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஆதாரபூர்வமா 003 அப்படின்னு முடிகிற ஒரு ஆம்புலன்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபாரின் காரோட இது. அதுதான் சார். அது என்னன்னா இல்ல சார், 4வது ஆம்புலன்ஸ் தானே சொல்றீங்க? ஆமா. அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் நானே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட தெளிவா இருக்கு சார். அதே போல இன்னொன்னு என்னன்னா, அவர் கொடுக்குற வாகனம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க்ல ஒரு பைக் கொடுப்பாரு, பைக்கு முன்னாடி மாலையை போட்டுருவாரு. அவரு தெரியாத மாதிரி நம்பர் இல்லன்றாங்களா? நம்பர் இல்லன்றாங்களா? நம்பர் என்னன்னா சார், நம்பர் என்னன்னா சார், நம்ம பையனுக்கு வந்து கஷ்டப்படுற பையனுக்கு செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரோம். செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து யார் பேர்ல இருக்கும், செகண்ட்ஸ் யார் வாங்க பேர்ல இருக்கும். அந்த வண்டியை கொடுக்கும் போது அதனால தான் அந்த பையன் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஓகேவா? புரியுதா? அதுக்காக அது மட்டும் இல்லாம அந்த அந்த வண்டிக்காரங்க ஏன்னா எங்க பேருக்கு இது வருது, இது கால் வருது, அது வருது, எனக்கு ஆட்டோ போடவே நம்பர் எடுக்கலாமே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆட்டோ கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, அவ்வளவு கால் போயிருக்கு. அது இல்லாம நிறைய பேர் இங்க பாலா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போன் எல்லாம் பண்றாங்க. அவங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சோசியலா பெட்டோட இது அந்த பையனோட பைக்கு எல்லாத்தையும் அனுப்புறேன். இதுல போலித்தனம் பண்ணி என்ன சார் பண்ண போறோம்? இல்ல இல்ல இல்ல, நாங்க வந்து அந்த தம்பியை நாங்க பாராட்டுறோம். அவர் சொல்றது வந்து அந்த தம்பி செய்யறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய சதி வலையில ஒரு சர்வதேச இதுல வந்து சிக்கிக்கிட்டாரு. அதுதான் சர்வதேச சிக்கிக்கிட்டாரு. நமக்கு என்னன்னா இந்த அனகாபுத்தூர்ல நீங்க மழை வெள்ள சமயத்துல ஏதோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க லோக்கல் ஒருத்தர் பேசினாரு வந்து, சார் இங்க அவர் தங்கறதே கிடையாது அனகாபுத்தூர்ல அந்த ஏரியாவுல, நீங்க எப்படி தங்கம் தான் நீங்க வந்து பேசுறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டாப்ல. சார் வர சொல்லுங்க சார், எங்க வீடு அனகாபுத்தூர் தான் சார் இருக்கு, வர சொல்லுங்க சார். சார் யார் என்ன வேணா சொல்லலாம் சார், நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றதுன்னு தெரியுமா சார்? நான் எங்க இருக்கேன், எங்க தங்கிட்டு இருக்கேன், நான் எங்க என் வீடு எங்க இருக்கு எல்லாமே என் கூட இருக்கிற தெரியும். எங்க எல்லாரும் அனகாபுத்தூர் தான் வந்து பாப்பாங்க. இன்னைக்கு நைட்டு கூட தங்கிட்டு இருந்தேன். யாரோ கிளர்ச்சி பண்ணி இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி என்ன சுயலாபம் யாருக்கு இல்ல. இது முழுக்க முழுக்க என்னன்னா வந்து இது எங்க இருந்தோ ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து அதுக்கு பின்னாடி நடிகர் லாரன்ஸா இருக்காரு அதுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல பேசிருக்காங்க. அது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சப்போர்ட் வர இருப்பாங்க, நீங்க பாலாவை பத்தி பேசினா அப்படின்ட்டு. சார் இல்ல சார், நான் ஒன்றும் இல்ல சார், நான் 20 பணம் உழைக்கிறேன் சார். என்கிட்ட இருந்து யாராவது ₹1 பாலகிட்ட நான் ஃபாரின்ல இருந்து எங்க ஃபண்டு கொடுத்து சொல்ல சொல்லுங்க சார். எந்த வேலையும் பண்ண நான் போறேன் சார். இது என்னன்னா நிறைய பேர் எங்க சைட்ல இருக்க எல்லாரும் என்ன வீட்டுல இருக்காங்க, நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் பண்ற, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டாலோ வீடு வாங்கினாலும் கேள்வி வராது. நீ அந்த காரை வந்து 10 ஆண்டு ஆகணும்னு நினைக்கிற, நீ வந்து சொந்தமா கிளீனிக் கட்டணும்னு நினைக்கிற. சோ இதனால உனக்கு வந்து நிறைய இடையூறு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் பொய் சொல்லி திருடல, காசை ஆட்டி பொய் சொல்லி ஏமாத்தல, இல்லாத விஷயத்த சொல்லி ஆமான்னு சொல்லல. நான் உழைக்கிற காசு நான் பண்றேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சார், எதுவும் வந்தாலும் அச்சுறுத்தல் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு வலது கை செய்யறதுக்கு இடது கைக்கு தெரியாது அப்படின்வாங்க. இவர் முழுக்க ஷூட்டிங் நடத்துறாரு. ஒரே ஒரு ஆட்டோ என்ன ஷூட்டிங் நடத்துறோம் எனக்கு தெரியல சார். சார் நான் வந்து இதை வந்து எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா, நான் வந்து இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா யூடியூப்ல காசு யூடியூப் சேனலே கிடையாது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் இருக்கு. இதை பார்த்து நிறைய கிரியேட் பண்றாங்க சார். சொல்ல தெரியுங்க சார், இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நிறைய காலேஜஸ்ல 25-30 சீட் ஃப்ரீயா தம்பி நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, அவங்க பார்த்து இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்றாங்க. இதை பார்த்து ஒரு அமைப்புல இருந்து ஹேண்டிகேப் வெஹிக்கிள் வாங்கிக்கணும் சொல்லி 10 வெஹிக்கிள் வாங்கிக்கிறாங்க. தம்பி நீங்க பண்றதை பார்த்து நாலு இருந்து சின்ன குழந்தை உண்டியில காசு அங்கே யாரையும் படிக்க வைக்கணும் ஆசையா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நான் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி பண்ற சொல்லி நம்ம பார்த்து இன்ஸ்பயர் அவங்களுக்கு நீங்க பண்ற இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியும் சார். யூடியூப்ல போட்டிருக்கான். இப்போ என்னை பத்தி பேசுறவங்க யூடியூப்ல போய் காசு சம்பாதிக்க தவிர்த்து நான் இந்த யூடியூப்ல பண்றேன், நான் இது மூலியமா நான் காசு சம்பாதிக்கலாம் சார். சார் நான் ஒரு நாளைக்கு நான் சார் 5 மணி நேரம் சார் தூங்குறேன். காலையில கடற்கரை பிளாக் போனா சார் எல்லாருமே கடற்கரை பிளாக் போனா அது ஒரு அமௌண்ட் வரும், ஈவெண்ட் போனா அது ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் சேர்த்தா சார் நான் ஹெல்ப் பண்றேன். இன்னைக்கு என்ன ஃபாரின்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஃபாரின்ல இருந்து எவிடன்ஸ் தான் எடுத்து அதுதான் மனசு கஷ்டம்.
எனக்கு என்ன மனசு கஷ்டமா நம்ம 20 மணி நேரம் உழைச்சி பண்றது வந்து ஒரே வாரத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல இன்னொன்னு சோசியல் மீடியால என்ன வைரல் ஆயிட்டு இருக்குன்னா, அந்த கூல் சுரேஷ் வந்து அவர் ஏதோ கோமாளித்தனமா பண்ணாலும் அவர் பாருங்க முன்னாடியே ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா வந்து கூல் சுரேஷ்னு ஒருத்தர் பண்ணாரு இல்ல, இந்த ப்ரொமோஷன் அவரு அவர் தொடர்ச்சியா வந்து இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது, யாராவது விசாரிங்க, இது பண்ணுங்கன்னா இந்த வீடியோ சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அவரு நீங்க வந்து கோமாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா தான் கேள்வி கேட்டிருக்காரு, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் அது மாதிரியான இதுவும் வந்துருது. இது என்ன உங்களை வந்து டார்கெட் பண்றாங்களா அல்லது வேற என்ன உங்களுக்கு தெரியுதுங்க? இது டார்கெட் மாதிரி தான் சார். ஏன்னா இவ்வளவு நாளா பண்ற மாலை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் இவர் 5 நாளா இப்படி பண்றாங்கன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா சார் நான் வந்து மக்களை மட்டும் தான் சார் நம்புறேன், நான் கடவுளையும் மக்களையும் தான் சார் நம்புறேன். ஏன்னா நான் வந்து இது நிறைய இடையூறு வரும் நிறைய பேர் சொன்னாங்க சார். நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன், நீங்க வந்து இவ்வளவு பண்றீங்க சார். முழுக்க முழுக்க ஒரு சைட கூட அரசியல் நம்ம கிடையாது சார். இல்ல பல இது என்னன்னா, காந்தி கண்ணாடின்ற படத்தை எப்ப வேணாலும் வெளியிடலாம், ஆனா ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு எதிராக வெளியிடுறாங்கன்னா முழுக்க முழுக்க இது சிவகார்த்திகேயன் மேல ஒரு இது. ஏன்னா விஜய அஜித் இவரால எதிர்க்க முடியாது, எதிர்த்தா மாட்டாப்ல. மிகப்பெரிய லெஜெண்ட் சார், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ வரைக்கும் எனக்கு அடி வர சார். சார் நான் படம் நடிக்கிறதோட சரி சார், நான் ப்ரொடியூசர் ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். எங்க நான் முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் சார். சின்ன படம் சார், சின்ன படம் கஷ்டப்பட்டு அடி எடுத்துக்கிறேன் சார். இது என் கையில எதுவுமே கிடையாது சார். அதனால நான் வந்து டைலாக் இப்படி மாத்திக்கலாம், டைலாக் இப்படி பேசலாம்னு சொல்லி படத்துல வேணா பண்ண முடியுமே தவிர்த்து சார், நான் வந்து இதை வந்து இந்த டைம் ரிலீஸ் பண்ணுங்க சார். அண்ணா எவ்வளவு பெரிய ஆள் சார், நான் சாதாரண ஆள் சார், நான் ரொம்ப சாதாரண ஆள் அடி எடுத்து வைக்கிறேன். எப்படி சார் அது அப்படி சொல்லுவோம் நாங்க. எங்களுக்கே வந்து எதுவுமே எந்த படமும் பரவாயில்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் தவிர்த்து இது ப்ரொடக்ஷன் இது என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அண்ணன் டிக்கெட் கிடைக்காத 10 பேர் வந்து பாக்கட்டும் அப்படியே நம்ம வேற டேரக்டர் கிடைக்கல நிறைய படங்கள். ஏன்னா 12ஆம் தேதி 10 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 19ஆம் தேதி கிட்ட 10 படம் ரிலீஸ் ஆகுது. கட் பண்ண தீபாவளிக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, ரிலீஸ் பண்ணி அவங்க வைக்க முடியுதான் சார். இதெல்லாம் என்ன சார் இருக்கு? யானைக்கு எறும்பு எங்க இருக்கு, யானை எங்க இருக்கு, எறும்பு எங்க இருக்கு சார்? இல்ல நீங்களும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நாங்க சினிமா தானே, இது என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா அந்த மேஜிக் வந்து சார். அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம யாரும் தெரியும், நான் ஒரு சாதாரண ஆள் சார். நான் வந்து இப்ப இல்ல சார், இன்னைக்கும் வந்து எப்படி சொல்றது, கடைசி வரைக்கும் நான் என்னுடைய மோட்டோவே ஏதாவது யார்கிட்ட காசு வாங்கி பண்ணணும், இல்ல நம்ம ஒரு காசு எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணி காசு வாங்கி இது பண்ணணும். அது நீங்க சர்வதேச கைக்கூலி, சர்வதேச கைக்கூலி எனக்கு தெரியல. இல்ல இல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை வந்து ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா நேபாளத்துல வந்த பிரச்சனைக்கும் இது மாதிரியான ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர், ஒரு சோசியல் உதவி செய்யக்கூடிய ஒருத்தர். அதே போல லண்டன்ல ஒருத்தருக்கும் வந்து அது மாதிரிதான் எலன் மாஸ்க் வந்து அவரை தான் வந்து பிடிச்சாங்க. அது மாதிரி வந்து இந்தியாவில தமிழகத்துல ஒருத்தர் தான் KPY பாலாவா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசே உஷாரா இருங்க நீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ முடிச்சிருக்காங்க. கேக்குது சர்வதேச கைக்கூலி சார், சராசரி தினக்கூலி சார். எனக்கு அதை பார்க்கும்போது சிரி போச்சு. இவனை யாரும் உருவாக்குகிறார்கள், இன்னும் யாரும் உருவாக்குறாங்க, இது யாரு என்ன பண்றா? சரி நம்ம அரசியல் நோக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம உழைக்கிறத செய்யணும், நல்லது வரைக்கும், அது மட்டும் தான் நம்மளுடைய எண்ணமே தவிர்த்து நம்மளால கிடைக்காத 4 பேருக்கு தரோம் சார். ஒண்ணும் இல்ல சார், பண்ணி குழந்தைங்க பயனடைறாங்க சார். நிறைய பேருக்கு வந்து சார் நிறைய அமைப்புல இருந்து வீடு கட்டிக்கிறாங்க சார். பாலா பண்ற நம்மளை பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு வீடு கட்டிக்கிறாங்க சார். அது மட்டும் நிறைய பேருக்கு வீடு கட்டுறாங்க சார். நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாகனம் வாங்கி தராங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ வாங்கி தராங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருடைய வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான மாசம் மளிகை சாமான் வாங்கி தராங்க சார். நிறைய பேருக்கு ஆபரேஷன் காசு தராங்க சார். எல்லாமே நம்ம பண்றதை பார்த்து பண்றாங்கன்னு நினைக்கும் போது அதுக்காக தான் சார் பண்றதை தவிர்த்து சார் என்கிட்ட காசு வர வர நான் எப்படின்னா சார், நான் சம்பாதிக்கிற காசை மட்டுமே தான் செலவு செய்வேன், மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்டர்நேஷனல் கைக்கூலி அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதே தெரியல சார். ஓகே, இல்ல இல்ல அதுக்காக தான் உங்ககிட்ட நிறைய போன்ல விளக்கம் கேட்டுலாம்ன்றதுக்காக தான் கேட்டது. நம்ம வந்து இல்ல சார், ஏன்னா அதான் எனக்கு எங்க வீட்டுல சொன்னாங்க, உடம்பு இப்படி எல்லாம் போறாங்க, நீ டெய்லி காலைல 2-3 இட்லி சாப்பிட்டு ஆட்டோல போயிட்டு வர, உனக்கான நீ யாரோட தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க. என்னடா அதுன்ற வந்து கேட்டது நான் பசங்க பேசிட்டு இருந்தோம், இப்ப எல்லாம் போடுறாங்க சம்பந்தமே பரவாயில்ல, நல்லா கிரியேட்டிவா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது குறிப்பா வந்து ஆந்திராவில ஹர்ஷா சாய் இருக்காப்ல இல்லைங்களா, அவர் வந்து ரோல் மாடல். ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர், அவர் இது மாதிரிதான் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்கு இது பண்றது. ஆனா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலா வச்சு பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா ஆமா ஆமா, நீங்க சேனல் இல்லன்ட்டீங்க. ஆமா, அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க சார். நம்ம யூடியூப் சேனல் கிடையாது சார். என்னுடைய ரோல் மாடல் கேப்டன் விஜயகாந்த் சார்.
சூப்பர் சூப்பர். என்னுடைய ரோல் மாடல் கேப்டன் விஜயகாந்த் சார். கேப்டன் விஜயகாந்த் சார் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மக்களுக்காக செஞ்சாங்க. அதான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது சார். கடைசி வரை அரசியல் நோக்கம். இப்ப நான் வீடியோ போறதே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடுறேன், எனக்கு காசு சார். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போடல, எனக்கு யூடியூப் சேனலே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல போறேன், அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம். இல்ல சார், நான் வந்து ஒண்ணு இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து போறேன், பொள்ளாச்சிட்ட ஒரு கால் டிரைவ் நான் உட்காந்துரு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போது என்கிட்ட சில்லற இல்ல, ஒரு நிமிஷம் சாப்பாடு வாங்கி அந்த அண்ணா சொல்றது என்கிட்ட, நீங்க இருந்தாலும் நான் பண்ணேன், ஏன்னா நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களே, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க கேட்டா அப்படின்னாரு. அவ்வளவுதான் சார். இந்த இல்ல எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களை கூப்பிடுது, வாங்க நீங்க ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு போது நீங்க அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ணிதான் ஆகணும். எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாண்டு பத்திரம் கொடுங்க சார், நான் கையெழுத்து போட்டு நான் சாவர வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு எழுதி தரேன் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் சினிமால சம்பாதிக்கிறது படம் ஓடிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அடுத்த படம் சம்பாதிக்கிறது மொத்தமா 85% மக்கள் தான், 90% மக்கள் தான் நான் செய்வேன். சூப்பர் சூப்பர். நான் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறத கையெழுத்து போட்டு எழுதி நான் தரேன் சார். ஓகே 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 ஓகே. அது அப்பையிலிருந்து அடிச்சு என்ன, எனக்கு அரசியல் தெரியாது சார், அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சார். கடைசி வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்யணும் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். இல்ல இது மாதிரி மக்கள் செல்வாக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அரசியல் கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க. அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவர் முதல்ல எழுப்பா உள்ள எழுப்பா அப்படின்னு வந்து. இல்ல சார் எனக்கு அரசியல் தெரியாது சார். நான் சக்தி அடிச்சு கையெழுத்து வேணாலும் போட்டுறேன் சார். நான் ஒரு கையெழுத்து போட்டு நீங்க எங்க வர சொல்றீங்க, கையெழுத்து போட்டு அரசியலுக்கு வர மாட்டேன்னு நான் கையெழுத்து போட்டு தரேன் சார். நான் கையெழுத்து போட்டு தரேன் சார். எங்க இருக்கீங்க? வாக்கு பத்திரம் கூட கொடுங்க, நான் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கீங்க. நீங்க அதான் சொல்றேன், கையெழுத்து போட்டு தரேன். சரி 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 பாலா. அந்த நோக்கத்துக்காக நம்ம பண்றது இல்ல புரியுது புரியுது. அந்த நோக்கத்துக்காக பண்றேன். நான் நோக்கத்துக்காக பண்றதுனால 2000 கொடுத்து 5000 எழுதிக்கலாம் சார். உழைச்ச பணத்துல தான் சார் நம்ம பண்றோம். இல்ல நான் அப்படி பண்றதா நான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி பண்ணலாம் சார். இதான் ஒண்ணுமே இல்லை சார், கையெழுத்தாக கொடுத்தேன் சார். சரி 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 பாலா. ஆமா, இது நேரடியாக உங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டது. நான் வந்து ஓகே, உங்க பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க எதையும் அதெல்லாம் ஏத்திக்காதீங்க மனசுல. இல்ல சார், நான் ஏன்னா சார் நான் அப்படி இருந்தா சார் ஏத்துக்கணும். இல்லைன்னா நம்மள வந்து சொல்றது, நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சமா வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கோம், அப்படி காசு நம்ம உழைக்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாட்டு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் யூடியூப்ல போறேன், யூடியூப் சேனல் வைக்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல போறேன், அதை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பார்த்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 5 சீட்டு மெடிக்கல் காலேஜ் இருப்பாங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 10 சீட் தராங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் காலேஜ்ல சீட் தராங்க, இந்த மாதிரி நிறைய சீட் தான் தராங்க. அதை பார்த்து நிறைய பேர் நிறைய இல்லாதவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஒரு முதலாளி சொல்றாரு, நீ வீடு கட்டி கொடுத்தது பார்த்து என் சர்வெண்ட் 2 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காசு ஆக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பண்ணிருக்கலாம். இந்த காசு ஆக்கணும், அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நல்லது. ஓகே 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 பாலா. ஆமா, ஓகே, வாழ்த்துக்கள். இல்ல இல்ல கேட்டு எதுவுமே கிராஸ் செக் பண்ணீங்கன்னா இல்லைங்களா, அது உண்மையா. நம்ம நீங்க தொடர்பு வேலைக்கு வெளியே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னு பார்த்தலாம். நீங்க போனை போட்டவொடனே எடுத்துட்டு வரணும், அப்பதான் நீங்க வந்து. ஆமா, நான் ரொம்ப அவைலபிளான ஆள் சார். நீங்க அனகாமிச்சு வந்தீங்கன்னா எப்ப வேணா பாக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, எப்ப வேணா ரொம்ப ஈஸியா அவைலபிளான ஆள் சார் நானு. சரிங்க சரிங்க, ஒண்ணு வேணாம், இதுவே போதும். ஆமா, சரிங்க பாலா, வாழ்த்துக்கள். ஆமா, இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு சேனல்ல இருந்து வாங்க பேசுங்க அப்படின்னாங்க. நம்ம ஒரு கேப்டன் சார் சொல்ற மாதிரி நம்ம ஒரு நோக்கத்துல நல்ல விஷயம் நினைச்சு ஓடிட்டு இருக்கோம். அது ஒரு சிலர் அப்படி பண்ணும்போது பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டு அவங்க தான் யூடியூப்ல காசு பாருங்க, சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சார். இல்ல இல்ல, அவங்க நாங்க வந்து போற போக்குல அவர் ஒண்ணும் அடிக்கல, எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தினால தான் பேசுறோம். ஆமா, அது என்ன ஆதாரம், யாரு இவனுக்கு பின்னாடி இருக்கா, அந்த இந்திரதாசன் கைப்பொழி யாரு, நான் யாரு பின்னாடி இருக்கா, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நானும் பார்த்தேன், எதுவுமே அவங்க சொல்லவே இல்லையே. என்னடா இது, எதுவுமே சொல்லாம இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நம்ம பேரை முடிக்காங்க, இவங்க யாரு இருக்காங்க கமிட்மெண்ட்லாங்களா. சோ அதுதான் சார். சரி சரி சரிங்க சரிங்களா, பரவாயில்ல சார். நம்மள போய் தப்பா சொன்ன காசு தான் சொன்னா சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ கேட்டிருப்பீங்க, இந்த தொலைபேசி உரையாடல கேட்டிருப்பீங்க. இல்லை எந்த இதுவும் தெரியல, ஒரு சேனல்ல ஆதாரபூர்வமாக அத்தனை இருக்குன்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லைங்க முழுக்க முழுக்க என்னுடைய காசு தான், அப்படி ஆதாரபூர்வமா இருந்தா அது வெளியிடட்டும், நான் எங்க வேணாலும் சந்திக்கிறேன். ரெண்டாவது, நான் வந்து எதிர்கால அரசியலுக்குள்ள போகிற நோக்கமே கிடையாது. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என் காசு தான் இது,
நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணி அதனால எனக்கு என்ன பயன் வந்து எந்த சர்வதேச கும்பலிட்ட நான் சிக்கிட்டு இருக்கேன், அதை தயவுசெய்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு தான் எனக்கு உரையாடல் தெரியுது வந்து. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது என்ன, பொதுவா வந்து இந்த மாதிரி நீங்க இந்த சமூக அக்கறை சமூக இதெல்லாம் பண்றவங்க பாத்தீங்கன்னா தபால்னு ஒரு கட்டத்துல ஒரு அரசியல் கட்சி தொடங்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சியில ஒரு பெரிய பொறுப்புக்குள்ள போயிடுவாங்க. அந்த ஆசை இருக்கா பாலான்னு கூட கேட்டபோது கூட ஒரு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா ஒரு பாண்ட் எடுத்துன்னு வரேன், நான் எழுதியே கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. இது எப்படி அப்படின்ட்டு வந்து உங்களிடமே இந்த கருத்தை நான் விட்டுறேன். நான் வந்து இதுவா அதுவா அப்படின்ட்டு, ஏன்னா அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அந்த ஆதாரத்தை முன்னாடி கொடுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு எல்லாருமே தானே. நீங்க ஒருத்தர் மேல ஈஸியா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடலாம், ஒரு விமர்சனத்தை பரப்பிடலாம், அதில் ஆதாரம் இருக்கும் உண்மை இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது முக்கியமான ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.